2026 மேசராசியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குரு பகவானின் அருள் பூரணமாக இருக்கும். சார், குரு பகவான் அருளுக்கும் மேசராசிக்கு என்ன சார் சம்பந்தம்? அவர் தான் உங்களுக்கு பாக்யாதிபதி. ஒரு ஜாதகத்தில் பாக்யாதிபதி நல்லா இருக்கணும். பாக்யாதிபதினா யார் சார்? இந்த சட்டை, இந்த பேண்ட்டு, இந்த வீடு, நம்ம சாப்பிட்ற உணவு, இந்த உலகத்தில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ, அதாவது பாசிட்டிவாக கிடைக்கிறது, அது பூரம் பாக்யாதிபதினு பேர். அதுக்கு தான் தந்தை ஸ்தானத்தை கொடுத்துருக்குறான். 9ஆம் அதிபதினா யாருன்னு நினச்சிங்க? பாக்யாதிபதி. அதனால தான் அப்பாவுக்கு அந்த ஸ்தானம். தந்தையின் உடல் நலனில் நல்ல அக்கறை காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வரும். தந்தையால் கிடைக்கக்கூடிய சொத்துகள் கிடைக்கும். பாக்யாதிபதி பலமான இடத்தில் இருப்பதனால் மேசராசியில் 2026 பிறக்கும் குழந்தைகளுக்கு குரு பகவானின் அருள் பூரணமாக கிடைக்கும். நல்லாயிருக்கும். குரு பகவானினுடைய அருள் நல்ல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். சரி, குரு பகவானை சொல்லியாச்சு. சனி பகவான் என்று அழைக்கக்கூடிய பாதகாதிபதி 12ஆம் இடத்தில் மறைகிறார். அது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா 12ஆம் அதிபதி மறைகிறது ரொம்ப நல்லது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு செல்வோர்கள் மரியாதை நிமித்தமாக சில பேரை போய் பார்த்துட்டு வருவாங்க, வெளிநாடு போய் பார்த்துட்டு வருவாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் இந்த வருஷம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ 10ஆம் அதிபதி 12இல் இருந்தாலும் 11ஆம் அதிபதி 12இல் இருந்தாலும் லாபகரமான வெளியூர் பிரயாணங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல விஷயந்தான். கேட்குறதுக்கே சந்தோஷமான விஷயந்தான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். மேசராசிக்கு சுக்கிரன் என்ற கிரகம் பாக்ய வீட்டில் போய் உட்காந்துருக்கு. இந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கு அங்கே தான் உட்காந்துருக்கு. யார் கூட? செவ்வாய் கூட போய் உட்காந்துருக்கு, சூரியன் கூட போய் உட்காந்துருக்கு, புதன் கூட போய் உட்காந்துருக்கு. எப்பயுமே ஒரு கிரகம் பஞ்சமாதிபதியோடும் பாக்யாதிபதியும் சேரும்போது அதற்கு என்ன தெரியுமா பேர்? பஞ்சம பாக்யாதிபதினு பேர். அவனுக்கு தான் அவனுக்கு என்னையா நினைச்சதெல்லாம் நடக்குதியா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் ஸ்கெட்சு போட்டால் க்ளீனாக இருக்கும். அதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை. பஞ்சமாதிபதியும் பாக்யாதிபதியும் சேர்ந்திருந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும். சார், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? 100% கிடைக்கும். உங்களுடைய பஞ்சமாதிபதியும் பாக்யாதிபதியினுடைய சேர்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும்.